டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கூறும் விடை நேர். தமிழில் ஏறத்தாழ டேஷ் துணைவினைகள் உள்ளன. 40 துணைவினைகள் உள்ளன. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. தாய் குழந்தைக்கு நிலவை டேஷ் ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினாள். புலித்தோல், புலி கூட்டல் தோல். நன்பொருள், தன்மணல், நல்லூரை இவற்றின் இலக்கண குறிப்பு வரைக. பண்புத்தொகை சால தவ தட சூழ என்னும் டேஷ் பின் வல்லினம் மிகும் உரிச்சொற்களின் கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகின்றது. கால இடைநிலைகள் சிறு கிறு கின்று. கால இடைநிலைகள் கிறு கின்று. சொற்றொடரில் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல் டேஷ். ஆம், உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? நன்னூலார். கடிநகர் என்னும் சொல்லின் கடி என்பதன் பொருள் காவல். கடி என்பதன் பொருள் காவல். உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஷ் என்னும் பொருளில் வருகின்றன. மிகுதி. உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஷ் என்னும் பொருளில் வருகின்றன. மிகுதி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக. 1, 2 சரி, 3, 4 தவறு. பின்வருவனவற்றுள் சரியான சொற்றொடர் எது? துன்பத்தை பொறுத்து கொள்பவன் தான் வெற்றியை பெறுவான். தொடர் இலக்கணம். நான் வந்தேன். இதில் வரும் பயனிலை வினை பயனிலை. அவனை திருந்தச் செய்தான். எவ்வகை தொடர்? பிறவினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. எவ்வகை தொடர்? செய்யப்பாட்டு வினை. கூற்று காரணம். கூற்று காரணம் இரண்டும் சரி. நோயாளியை பார்த்து கொள்கிறேன். எவ்வகை வினை? துணை வினை. பொருள் இலக்கணம். 5 இணைகளுக்கு உரியன 3ம் சரி. முதற்பொருள், கருப்பொருள், உருப்பொருள், உரிப்பொருள். திணைகளுக்கு உரியன 3ம் சரி. குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம். குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். பெரும்பொழுது கார்காலம். சிறுபொழுது யாமம். திணைகளுக்குரிய தெய்வத்தை பொறுத்துக. குறிஞ்சி முருகன். முல்லை திருமால். மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். பாலை கொற்றவை. மலை நெல் திணை எந்த நில மக்களின் உணவு? குறிஞ்சி. கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி, புரட்டாசி. திணைகளுக்குரிய தொழிலை பொறுத்துக. குறிஞ்சி தேன் எடுத்தல். முல்லை
ஏறு தழுவுதல், மருதம், நெல்லரித்தல், நெய்தல், மீன்பிடித்தல், பாலை, வழிப்பறி. விளரி யாழ் எத்திணைக்கு உரியது? நெய்தல். சுனை நீர் எந்த நிலத்துக்குரியது? குறிஞ்சி. சுனை நீர் எந்த நிலத்துக்குரியது? குறிஞ்சி. எயினர் எயிற்றியர் எந்த நிலத்தின் மக்கள்? பாலை. அன்பின் ஐந்திணை பற்றியது அகப்பொருள். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் டேஷ் வகைப்படும். 12. போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது ஆதிரை கவர்தல். ஆநிரை கவர்தல். போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது ஆநிரை கவர்தல். போரிலே வெற்றி பெற்ற மன்னன் பூவைச் சூடி மகிழ்வான். வாகை. கவர்ந்து செல்லப்பட்ட ஆநிரைகளை மீட்பது கரந்தை. கவர்ந்து செல்லப்பட்ட ஆநிரைகளை மீட்பது கரந்தை. மொழி வகைகள். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழியாகும். திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றின் வழு வழா நிலை. கருத்து 1, கருத்து 2 ரெண்டும் சரி. இடம் 3 வகைப்படும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே கால வழுவமைதி, மரபு வழுவமைதி. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது வழு. மரபு. வழு டேஷ் வகைப்படும். 7. நாம், யாம், யான். தன்மை, முன்னிலை, தான், யாம், யான். தன்மை. நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை. அவன், அவள், அவர். படர்க்கை. மக்கள், பெண்கள், ஆடவர். பலர்பால். வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது வழுவமைதி. பால் வழுவமைதி. பொருள்கோள். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நாம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவுவது அறியா வினா. உடன்பட்டு கூறும் மறுத்து கூறும் விடை மறைவிடை. மறுத்து கூறும் விடை மறைவிடை. ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் முறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவோ பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று சொல்லுவது இனமொழி விடை. ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். தொடர் வகைகள். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோடு நோக்கி மறைந்து வருமானால் அதனை டேஷ் என்பர். தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடரின் வகைகள் 6. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து பொருள் தந்தால் அவை வேற்றுமை தொகை என்பர். வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. ஒரு தொடரில் சொற்கள் வந்து இவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருபும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை டேஷ் என்பர். தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரின் வகைகள் 9. பொறுத்துக. கம்பர் பாடல் 6ஆம் வேற்றுமை. மலைக்குகை 7ஆம் வேற்றுமை. தலைவணங்கு 3ஆம் வேற்றுமை. வேற்றுமை தொகை. மலைவீழருவி 5ஆம் வேற்றுமை தொகை.
கம்பர் பாடல் 6ஆம் வேற்றுமை, மலைக்குகை 7ஆம் வேற்றுமை, தலைவணங்கு 3ஆம் வேற்றுமை, மலைவீழருவி 5ஆம் வேற்றுமை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. வரைந்த ஓவியம் இவ்வகை எவை? பெயரெச்ச தொடர். வரைந்த ஓவியம் பெயரெச்ச தொடர். சாலவும் நன்று இவை எவ்வகை தொடர்? உரிச்சொல் தொடர். சிறப்பு பெயர் 3 பொது பெயர் முன்னும் நின்று பின்னும் நின்று இடையில் ஆகிய என்ற பண்பு உருபு நோக்கி வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. காலம் கறந்த பெயரெச்சமே டேஷ் ஆகும். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை. ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில் மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். ஓம உருபு. பொறுத்துக. கொல் களிறு வினைத்தொகை. மார்கழி திங்கள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. செங்காந்தல் பண்புத்தொகை. மலர்க்கை ஓமை தொகை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது தொகாநிலை தொடர்? எழுவாய்த் தொடர், அடுக்குத் தொடர், விழித்தொடர், உரிச்சொல் தொடர். அனைத்தும். கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. டி மற்றும் பாடி மகிழ்ந்தனர் வினைமுற்று தொடர். பாடி மகிழ்ந்தனர் பாடி மகிழ்ந்தனர் வினைமுற்று தொடர். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர். கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியன கூட்டுநிலை பெயரெச்சம். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்குத் தொடர். கட்டுரையை படித்தான், அன்பால் கட்டினார் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. விளியுடன் எது தொடர்வது விளித்தொடர் ஆகும். வினை. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை. டேஷ் உருபுகள். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். கூற்று 1. கூற்று காரணம். கூற்று காரணம். கூற்று காரணம் இரண்டும் சரி.